வணக்கம். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்க போறதா தமிழக அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு எதற்காக வந்திருக்குன்னா, டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு ரூ. 10 கூடுதலா வசூலிக்கிறதாக நீண்ட காலமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு தீர்வு காணும் வகையில தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதா அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஊதிய உயர்வு இருக்குதான், இது ஓகே தான். ஆனால் பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறது வாங்கக்கூடாது. குடுக்கட்டும். நம்ம காசு அது அரசியல் காசு தானே. அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் அந்த எச்சா அமௌண்ட் வாங்குறதெல்லாம் தேவையில்லாத இதாக இருக்குது. சில பேர் வாங்குறாங்க, சில பேர் புகார் ரொம்ப கொடுத்துக்கன்றாங்க. புகார் பண்ணாலும் யார்கிட்ட வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியலையே. எல்லாம் டோட்டலாக எல்லாம் சொல்கிறாங்க, நடைமுறையில் ஒத்து வருமா? நடைமுறையில் வராது. அதாவது கண்காணிச்சிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா கண்காணிச்சிட்டே இருந்தால் தான். இல்லை, கம்மியாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதை வச்சதுனால தானே ரூ. 10 ரூ. 20 வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி கரெக்டாக போயிடுச்சுன்னா அந்த பைசா எடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்லையே, எழுதி கொடுத்துருக்காங்களா? எழுதி கொடுத்தாங்கன்னா வேணால் நம்பலாம். எனிதிங் வி நீட் ரிட்டர்ன் ப்ரூஃபாக இருக்கணும். வாய் வார்த்தையாக சொல்லலாம் டோட்டலி. அது மாதிரி இருந்தாலும் வாங்காமல் இருக்க மாட்டாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் வாங்கி தான் இருப்பாங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 இப்போ தான் புது ஆட்சி அமைஞ்சிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியும், போக தான் தெரியும். அப்போ அவங்க உழைக்கிறாங்கல்ல, நிலகாலம் நிலுக்கிறாங்கல்ல, கொடுத்தா ஆகணும். டாஸ்மார்க்கே ஒழிச்சா நல்லது. அதனால எத்தனை குடும்பங்களில் பாழா போகிறது. அதை முதல்ல ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். இந்த ரூ. 5 ரூ. 10 எனக்கு ஒரு இதுவாக தோணலை. இப்பவுமே இருந்து தான் இருக்குது, அறிவிச்சுருந்தாங்கிறாங்க எல்லாரும். இந்த ஆட்சியில் எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. டோட்டலாக டாஸ்மாகை எடுத்துடலாம் பெஸ்ட்டு. குஜராத்திலே இருக்குங்க. காந்தி பிறந்த இடத்துலையே கள்ளச்சாரை ஓடு எல்லாம் ஓடுது. அப்போ அங்கே இருக்கும்போது இது ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்குலாம் குடிகாரன் அவன் குடிச்சு தோட்ட பார்த்துக்கிறான். கவர்மெண்ட்டு ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். புதிய அரசு வந்திருக்கு இல்லையா, இலவசம் போகிற சாப்பாடு போட சொல்லுங்கள். இலவசமாக பாரில் படுத்துங்க படுத்துங்க. எப்போ இது இனாம் கொடுக்க நிறுத்துகிறோமோ அப்போ தான் நாடே உருப்படும். பார் இப்போ டீ கடையோட அதிகமாகிடுச்சு. அது ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் 25% நீங்கள் கமிஷன் கொடுத்தாலும், நீங்கள் போனஸ் கொடுத்தாலும் ரூ. 10 பாட்டில் வாங்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாங்குவாங்க ஒயின் ஷாப்பில். ஆனா அந்த மீறினா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவன் எடுத்து எப்படி தெரியும் நம்மளுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க? இப்போ இதுவரையில ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? இப்பதானே சார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. இப்பவும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க.